கலைஞர் கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான பெண் பிரபலம் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதா செய்திகள் வலம் வந்துகிட்டு இருக்கு. இது அரசியல் களத்துல ரொம்பவே பரபரப்பா மாறி இருக்கு. இந்த நிகழ்வு ஆளும் தரப்புக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே நிலவி வரக்கூடிய அரசியல் போட்டியில ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்கி இருக்கு. சோ என்னதான் நடக்குது மதுரையில அப்படின்ற மாதிரி தான் மாறி இருக்கு. கருணாநிதி பேத்தியால அடுத்து நடக்க போகும் அரசியல் நகர்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். இப்போ தமிழகத்துல புதிய முதலமைச்சரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்றுக்கிட்டாரு. இந்த பதவியேற்பு விழாவில் திமுகவோட முன்னாள் தென்மண்டல அமைப்பாளர் மூக்க அழகிரியோட மகளான கயல்விழி கலந்துக்கிட்டாங்க. மறைந்த முன்னாள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான கருணாநிதியோட குடும்பத்திலிருந்து ஒருவர் கலந்துகிட்டது பரபரப்பா பேசப்பட்டுச்சு. நட்பு ரீதியாவும் அழைப்பின் பேரலையும் இந்த விழாவில கயல்விழி கலந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டுச்சு. ஆனா இப்போ அடுத்த கட்டமா கயல்விழி விரைவில் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதாகவும் கூறப்படுது. தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி பணிகள்லையும் தமிழக மக்களுக்கான சமூக நீதி பயணங்களிலுமே தனது முழுமையான பங்களிப்பை வழங்க போவதா கயல்விழி உறுதி தந்திருப்பதாகவும் தகவல்கள் வலம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுலயுமே உள்ளாட்சி தேர்தலை கருத்துல கொண்டு கயல்விழி தீவிரமா செயல்படுவதாகவும், குறிப்பா மதுரை மாநகராட்சியோட மேயர் பதவியை அவர் குறிவைப்பதாகவும் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படுது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துல அழகிரி மகள் ஒரு வேளை கயல்விழி தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைவாங்க அப்படின்னா இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகத்தோட செல்வாக்கு இன்னுமே மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த பெண் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் மீது ஈர்க்கப்பட்டு தானா முன்வந்து அந்த கட்சியில சேர்றது திமுகவுக்கு ஒரு பலவித நெருக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் இருந்த வரைக்குமே மூக்க அழகிரியோட கோட்டையா மதுரை விளங்கிட்டு வந்துச்சு. இதுக்கப்புறமா அழகிரியோட ஆதரவாளர்கள் பலர் மு.க. ஸ்டாலின் பக்கம் திரும்பினாங்க. இருந்தாலும் மூக்க அழகிரிய மீண்டும் கட்சியில இணைச்சிருந்தா திமுக இவ்வளவு பலவீனம் அடைஞ்சிருக்காது அப்படின்ற அதிருப்தி கடந்த 5 வருட காலத்துக்குமே நிலவி வருவதையும் நம்மளால பார்க்க முடியுது, மறுக்கவும் முடியாது. இப்போ கயல்விழி தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. சோ இது தொடர்பா அந்த கட்சியோட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் மண்டலத்தோட அதிகார மையமா திகழ்ந்த அழகிரியோட மதுரைய முழுமையா ஒப்படைச்சிருந்தா கூட்டணிக்கு தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுமே தென் மாவட்டங்கள் குறித்து பதற்றமின்றி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்லாம தொடர்ந்து அழகிரிக்கு மறுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்டதும் அவரோட மகனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது போன்ற நிகழ்வுகளும் அந்த தரப்பினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த அதிருப்தியோட உச்சமாதான் இப்போ கயல்விழி தமிழக வெற்றி கழகம் பக்கம் நகர்ந்து திமுக தலைமைக்கு தன்னோட அரசியல் செல்வாக்கின் மூலமா சவால் விடுக்க திட்டமிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திமுக திருப்தியாளர்கள் எது எப்படியோ அழகிரியோட மகள் கயல்விழி தமிழக வெற்றி கழகத்துல இணைவது உறுதியாகிடுச்சு அப்படின்னா திமுகவோட வாக்கு வங்கியில குறிப்பா மதுரை மற்றும் தென் மாவட்டங்கள்ல கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீண்ட காலமா மதுரையை தனது கட்டுப்பாட்டுல வச்சிருந்த அழகிரியோட குடும்பத்தினருக்கு திமுகவுல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல கயல்விழியோட இந்த அரசியல் நகர்வு திமுகவோட அதிருப்தியாளர்களை திரட்டும் முயற்சியா பார்க்கப்படுது. மதுரையோட உள்ளாட்சி அரசியல்ல கயல்விழி தீவிரமா செயல்பட தொடங்குனா அது திமுக தலைமையினோட பிடியை தளர்த்தி கட்சிக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தவும் தென் மண்டலத்துல தமிழக வெற்றி கழகத்தோட செல்வாக்க நிலைநாட்டவும் வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால திமுக தலைமை இந்த மாற்றத்தை மிகுந்த எச்சரிக்கையுடனும் அதே நேரத்துல புதிய சவாலாவும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம பொறுத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே இந்த திமுகவில் இருந்த கூட்டணி கட்சியினர் அவங்ககிட்ட இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. சோ இதுல காங்கிரஸ் முதன்மையா சொல்லலாம், எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாம திமுகவில இருந்து விலகி இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் நாங்க திமுக கூட கூட்டணியிலே தான் இருக்கிறோம்
ஆனா நாங்க வெளியே இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அமைச்சரவை பெயர் பட்டியல்ல இவங்களோட கட்சிகளுமே இடம்பெற்றிருப்பது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து திமுக கூட கூட்டணி தான், ஆனா ஆதரவு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுமே அமைச்சரவை பொறுப்புல ஏத்துக்கிட்டாங்க. சோ இது வந்து திமுகவிற்கான அதிருப்தியை காட்டுது. திமுக மீதான அதிருப்தி மட்டும் இல்லாம திமுக வந்து நம்பி நாங்க சீட் கொடுத்தோம், உங்களுக்கு வந்து உங்களோட வாக்குகளுக்காக நாங்களுமே உழைச்சோம், ஆனா அது எல்லாத்தையுமே உடைச்சு எரிஞ்சிட்டு பதவி ஆசைக்காக இப்போ தமிழக வெற்றி கழகத்துல போய் நீங்க இணைஞ்சிருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை இப்போ திமுகவோட தொண்டர்கள்ல இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் வரைக்குமே குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராங்க. சோ இந்த அரசியல் நகர்வு பெரிய பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல மூக்க அழகிரியோட மகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. சோ இதுவுமே அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா திமுகவுல இருக்க கூட்டணி கட்சியினர் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னா, இவங்க மூக்க அழகிரியோட பொண்ணு இப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுகவுக்கு இது வந்து ஒரு பெரிய அடியாவும் இருக்கும், அதே நேரத்துல பெரிய சவாலாவும் இருக்கும். அடுத்தடுத்த தேர்வுகளை, அதாவது அடுத்தடுத்த தேர்தல்களை இவங்க எப்படி சந்திப்பாங்க, எப்படி எதிர்கொள்ள போறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து இங்க இருந்து விலகி அங்க போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்படி சேரக்கூடிய நேரத்துல இப்ப உள்ள இருக்க கட்சியினருமே வெளியே போறதுனால இது திமுகவுக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. முக்காவாசி பேர் இப்போ திமுகவுல இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா சொன்னாங்க. பட் அவங்க எல்லாருமே இவங்க தமிழக வெற்றி கழகம் சைடு வந்து சாஞ்சிட்டாங்க. சோ இதனால அடுத்து திமுகவோட நிலைமை என்னவாக போகுது, இவங்க வந்து இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, எப்படி இந்த பிரச்சனைகளை சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. சோ எது எப்படி இருந்தாலும் இது என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல்கள்ல தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி தான் மாறிடுச்சு. சோ இதனால உள்ளாட்சி தேர்தலில் இந்த விஷயம் வந்து எந்த பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, திமுக வந்து இதுல எப்படி மீண்டு வர போறாங்க, அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.